வெல்கம் டு தமிழ் ஜா ஃபேக்ட்ரி. நம்ம சேனலில் தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்புகள் பற்றின தகவலை வந்து கணிசமாக பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் அலுவலக உதவியாளர், டீச்சிங் அசிஸ்டண்ட்டு, கெஸ்ட் ஃபேக்கல்ட்டி, ஸோ இது மாதிரி பார்த்திங்கன்னா பல்வேறு வகையான போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து எந்த ஒரு எக்ஸாம்ஸ் வந்து கிடையாது, இன்டர்வியூ மட்டும்தான். இன்டர்வியூ 30/8/2023 இந்த டேட்டில் காலையில் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் எல்லாருமே வந்து அப்ளை பண்ணிக்கலாம். தென் இதுக்கு வந்து குவாலிஃபிகேஷன் நீங்கள் ஏதாவது டிகிரி முடிச்சிட்டிங்க அப்படின்னாலே வந்து போதுமானது. சேலரி 15,000 அதிகபட்சம் 25,000 வரைக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. 38 மாவட்டத்தில் உள்ள ஆண் பெண் எல்லாருமே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணதுக்கப்புறம் நீங்கள் இன்டர்வியூ போயிட்டு அட்டன் பண்ணிக்கலாம். சரிங்களா? இதில் பார்த்திங்க அப்படின்னா என்னென்ன போஸ்டிங் கொடுத்துருக்காங்க, எப்படி நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி தமிழ் ஜா ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோடைய அப்டேட் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துட்டுருக்கும். இதுதான் பார்த்திங்க அப்படின்னா அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். ஃபஸ்ட்டு வந்து ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் அலுவலக உதவியாளருக்கான போஸ்டிங்கான நோட்டிஃபிகேஷனை பற்றி பார்க்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கெஸ்ட் ஃபேக்கல்ட்டி, டீச்சிங் அசிஸ்டண்ட்டை பற்றியும் பார்க்கலாம். இதுக்கு வந்து குவாலிஃபிகேஷன் நீங்கள் ஏதாவது டிகிரி வித் கம்ப்யூட்டர் நாலேஜ் இருந்துச்சுன்னா போதும். 12,000 உங்களுக்கு வந்து மந்த்லி சேலரியை வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து இன்டர்வியூ 30/8/2023 இந்த டேட்டில் வந்து உங்களுக்கு வந்து இன்டர்வியூ வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. நீங்கள் வந்து இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கீங்க, எலிஜிபிள் கேண்டிடேட்டாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய பயோடேட்டா, அதாவது உங்களுடைய ரெஷ்யூம் ப்ளஸ் அட்டாச்சு காப்பீஸ், ஜெராக்ஸ் காப்பீஸ் எல்லாமே வந்து, அதாவது மார்க் ஷீட்டோடைய சாஃப்ட் காப்பீஸ். ஸோ இதை பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அட்ரஸும் வந்து பண்ணலாம், அல்லது வந்து மெயிலும் வந்து பண்ணலாம். 30/8 நீங்கள் வந்து பண்ணணும் அப்படிங்கிறதும் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் மெயில் மூலமாகவே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் ஷார்ட் லிஸ்ட் பண்ண கேண்டிடேட்டுக்கு வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்டர்வியூக்கு வந்து அவங்க கூப்பிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. தென் இதில் பார்த்திங்கன்னா நீங்கள் அனுப்பக்கூடிய அட்ரஸ், அதாவது மெயில் ஐடி பொறுத்த வரைக்கும் com/college@cutn.ac.in இந்த மெயில் ஐடிக்கு நீங்கள் வந்து மெயில் பண்ணிக்கலாம். தென் உங்களுடைய பயோடேட்டா ப்ளஸ் உங்களுடைய மார்க் ஷீட்ஸ். சரிங்களா? அடுத்தது உங்களுடைய அப்ளிகேஷனை நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா நோடல் ஆஃபீஸர், கம்யூனிட்டி காலேஜ், CUTN ரெசிடென்ஷியல் கேம்பஸ், சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஆஃப் தமிழ்நாடு, நாகக்குடி, திருவாரூர் 610101 தமிழ்நாடு. ஸோ இந்த அட்ரஸுக்கு நீங்கள் வந்து சென்ட் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எதாவது டவுட் இருந்ததுனாலும் 750222595881 இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணிவிட்டு உங்களுடைய டவுட்ஸை நீங்கள் வந்து கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து முழுக்க ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் அலுவலக உதவியாளருக்கான நோட்டிஃபிகேஷன். அடுத்தது கெஸ்ட் ஃபேக்கல்ட்டி அண்ட் பார்த்திங்க அப்படின்னா இன்னும் வந்து ஒரு போஸ்டிங் கொடுத்துருக்காங்க, அதாவது கெஸ்ட் ஃபேக்கல்ட்டி, அதுக்கப்புறம் டீச்சிங் அசிஸ்டண்ட், இது மாதிரிலாம். ஸோ அதை பற்றியும் பார்க்கலாம். இதுதான் பார்த்திங்க அப்படின்னா அப்ளிகேஷன் ஃபார்ம். ஸோ இந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் டீச்சிங் அசிஸ்டன்ட், கெஸ்ட் ஃபேக்கல்ட்டி இது மாதிரியான கேட்டகரிக்கு வந்து இந்த அப்ளிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் உங்களுடைய பொசிஷன் என்ன, டிபார்ட்மெண்ட்டு, உங்களோட நேம் கேபிட்டல் லெட்டரில், அதேமாதிரி ஃபாதர் நேம், ஹஸ்பண்ட் நேம், ரிலீஜன் என்ன, டேட் ஆஃப் பர்த்து, ஏஜ், ஸோ இது எல்லாமே கரெக்டாக எழுதணும். தென் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இன்னும் ஒரு சில டீட்டெயில் வந்து கேட்டிருக்காங்க. இதில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய பெர்மனெண்ட் அட்ரஸ் கேட்டிருக்காங்க, அதுக்கப்புறம் மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, ஸோ இதெல்லாமே வந்து கரெக்டாக பார்த்து பின்கோடோட வந்து கரெக்டாக எழுதிக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் 10th 12th அண்ட் அடுத்தது பார்த்திங்கன்னா டிகிரி எங்கே படிச்சிங்க, அதே மாதிரி கிளாஸ், டிவிஷன், கிரேட் என்னது, அல்லது பர்சன்டேஜ் மார்க் எவ்வளோ அப்படிங்கிறது எல்லாமே வந்து சொல்லியிருக்காங்க. தென் இதெல்லாமே கரெக்டாக ஃபில் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதையும் வந்து நீங்கள் எழுதிக்கலாம். ஸோ அதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சைன் பண்ணிவிட்டு நேம், டேட், பிளேஸ் போட்டுட்டு இதை பார்த்திங்க அப்படின்னா இவங்க கொடுத்துருக்கூடிய அட்ரஸுக்கு நீங்கள் வந்து சென்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்படியும் வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, நிபந்தனைகள் தெளிவாக வந்து படித்து பார்த்துக்கோங்க. நீங்கள் வந்து மாஸ்டர்ஸ் டிகிரியில் 55% ஆஃப் மார்க்ஸ் வந்து இருந்துச்சு அப்படின்னாலே நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நியமனத்த கோர்ஸ் அதில் சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும் பி வொகேஷனல் இன் டிஜிட்டல் ஜேர்னலிசம் அது மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5,000 per டீச்சிங் ஹவர் அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. மந்த்லி 25,000 வரைக்கும் வந்து சொல்லியிருக்காங்க. இன்டர்வியூ 30/8 இந்த டேட்டில் தான் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ மந்த்லி உங்களுக்கு ரெண்டுக்குமே வந்து 25,000 அகைன் உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா சேலரி வந்து கிடைக்கும். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ப்ரிஃபர்டு MCOM கேட்டிருக்காங்க, அல்லது MPhil PhD முடிச்சிருந்தாங்க அப்ளை பண்ணலாம், அல்லது பிஜி முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம். BCom வொகேஷனலுக்கு MCOM இது மாதிரி கேட்டிருக்காங்க. பி வொகேஷனல் இன் டிஜிட்டல் ஜேர்னலிசம் அண்ட் மல்டிமீடியா அப்ளிகேஷன். ஸோ இதுக்கு வந்து ஸ்லெட்டு அல்லது வந்து நெட் அல்லது MPhil, ஸோ PhD இது மாதிரி முடிச்சிருந்தீங்க அப்படின்னாலும் நீங்கள் வந்து எலிஜிபிள் அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இதனோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இதற்கான குவாலிஃபைடில் நீங்கள் வந்து 55% மார்க் இருக்கா அப்படிங்கிறத வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. தென் சேம் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணுற ஃபார்மெட் எல்லாமே ஒன்று தான். ஸோ இது பார்த்திங்கன்னா இந்த அப்ளை பண்ணதை நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆக்சுவலாக இந்த சாஃப்ட் காப்பி அப்ளை பண்ணதை ஆல்ரெடி நம்ம சொன்ன அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் சென்ட் பண்ணிக்கலாம், அல்லது வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் மெயிலும் கூட நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.